இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெசிபி தான். செய்யலாமா? நான் இப்போ 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸாக வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நான் இப்போ இதை ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி நல்லா ஊற வச்சு அதோட பல்ப் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் இதோட ஆட் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும் மசாலாலாம். இப்போ ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இதில் போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வேக வச்சு இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.